ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் ரிவிஷன் பார்க்க போது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 8.1 உள்ள தேர்ட் சம். வாங்க சமக்கு போகலாம். ஈவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா ரேஞ்ச் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அது மாதிரி என்ன தெரியணும், ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரியணும். வி நோ தட் ரேஞ்சுக்கான ஃபார்முலா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வலில் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எல்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். லோயர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் ஃபஸ்ட்டாக தான் இருக்குது 400. அப்படின்னா அந்த 400 தான் எதாக இருக்கும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 400. ஓகேவா? இருக்கிறதுல லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வந்திருக்கிற 650. அப்புறம் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது, லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 650. ஓகேவா? ரேஞ்சுக்கான ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எல் மைனஸ் எஸ், எல்லுங்கிறது 650 மைனஸ் இது 400. அப்புறம் ஆன்சர் என்ன வந்துடும் 250. ஓகேவா? அப்படின்னா தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 250. இதான் நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த பார்ப்போம். நன்றி, வணக்கம்.